பசங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் ஷெடியூல் சொல்ல போகிறேன். ரொம்பலாம் நமக்கு நிறைய டைம் இல்லை. எடுத்த உடனே நான் விஷயத்துக்கு வரேன். டக்குன்னு என்னை கவனிச்சிட்டே வா, பிளானை சீரியஸாக கேளு, அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணு. நான் இந்த குவார்டர்லி எக்ஸாமில் நீ இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலைனாலும் சரி, ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். அந்த 3 விஷயத்தை கேட்டனா நீ பொழைச்சிப்ப. அந்த 3 விஷயம் என்னென்ன? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சாப்டர் 4. இந்த சாப்டர் 4 என்ன ஆனாலும் ஒழுங்காக படிச்சுட்டு போயிடு. லாஸ்ட் 3 இயர்ஸில் உனக்கு இந்த சாப்டர் 4ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 25 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரில் 25 மார்க் ஒரே சாப்டர்ல இருந்து வருது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து கம்பல்சரி ப்ராப்ளம் எங்கிருந்து வரும்? 4, 5, 6 இந்த 3 சாப்டர்ஸை பார்த்துக்கோ. இதுல இருந்தால் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். யானேன் சார், இப்போ கிரியேட்டிவ் 1 மார்க்லாம் கேட்டாங்கன்னா என்னால் 15 out of 15 எடுக்க முடியல, 12, 11 தான் எடுத்துட்டு இருக்க. ஒவ்வொன்றுலையும் 3-4 தப்பாகுதா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஆன்சர் என்னன்றதையாவது பார்த்துட்டு போ. உனக்கு எப்பயுமே கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்து அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை தான் உனக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் அப்படின்ற பேரில் எக்ஸாம்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இதை நிச்சயமாக ஈஸியாக என்ன செய்ய முடியும்? டேக்கிள் பண்ண முடியும். இந்த 3 விஷயத்தை என்ன ஆனாலும் மறக்காது. இப்போ அடுத்தது வர உங்களுக்கு நான் 12th ஃபிசிக்ஸ் ஃபைட்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, இப்போது அதில் 2 and 3 மார்க்ஸ் இருக்குது, 5 மார்க்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நான் அதில் பக்காவாக பிளேலிஸ்ட்டை எடுத்து ஆட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்லலாம் ப்ராப்ளம் வந்து இல்லை அப்படின்னு நினச்சிக்காத. ஈவன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டரில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமையும் நடத்தி அதை ஏற்கனவே இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இல்லை 2 மார்க் படிக்கணும், 3 மார்க் படிக்கணும், எனக்கு எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் உங்களை 95+ எடுக்க வைக்கும். இதில் பயங்கர தெளிவாக இருந்துக்கோ. இதோட லிங்க், அந்த பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. புரியுதா? இந்த லைவ் போயிட்டு இருக்கல, இதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த லிங்கை எடுத்து பத்திரமா வச்சுக்கு, அப்பப்போ தேடாத. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் யானேன் சார், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு 1.5 days தான் இருக்கு, பயாலஜி பசங்களுக்கு 3.5 days இருக்கு. நாங்கள் எப்படி யானேன் சார் படிக்கிறது? ஃபர்ஸ்ட் பயோ பசங்களுக்கு என்ன ஷெடியூல் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்னன்றத சொல்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீ இந்த வீடியோட லாஸ்ட் 2-3 மினிட்ஸ்க்கு கூட ஸ்கிப் பண்ணி போயிடு. சரியா? இப்போ Day 1 பயோ குரூப் பசங்க என்ன செய்யணும்? முதல்ல நீ செல்ஃப் ஸ்டடி என்ன செய்ய போற அப்படின்னா 6 இருந்து 8 PM வரைக்கும் டெய்லி ஈவினிங் சாயந்தரம் வரல 6 இருந்து 8 PM வரைக்கும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோ. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு 1 மார்க்ஸ் எடுத்து புக் பேக்கில் இருக்கிறதுல முதல் நாள் கம்ப்ளீட் பண்ணிடு. விச் இஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இன்னைக்கு எனக்கு 8 மணிக்கு முன்னாடி புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 8:15க்கு நான் லைவ் செஷன் வருவேன். ஏன் கூட லைவ் செஷன் 8:15 இருந்து 10-15 வரைக்கும் இன்னைக்கு 2 hours நம்ம கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நான் உனக்கு சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல இருந்து கேட்பாங்கன்னு சொன்னேன். அது இல்லாமல் 1-2 எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு நம்ம 1 மார்க்கில் 15 out of 15 எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து அழகாக கேரண்டி பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வரும். அடுத்து Day 2 நான் என்ன ஆன்சர் செய்யணும்? ஸ்கூலை விட்டு வரியா? ஸ்கூலை விட்டு வந்த உடனே 6 இருந்து 8 PM வரைக்கும், ஓகே, 6 இருந்து 8 PM வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி டைம். இந்த செல்ஃப் ஸ்டடி டைமில் நீ எனக்கு 4, 5, 6 இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிக்க போகிற. எப்படி? இது எல்லாமே ஃபைட்டர் பேட்சில் இருக்குது. அப்போ ஃபைட்டர் பேட்சோட லிங்க் எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 4, 5, 6 இருக்கிற ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் பார்க்கணுமா? தேவையில்லை. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிளில் இருக்க எல்லாமே பார்க்கணுமா? இல்லை, நான் நடத்தியிருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஆனால் யான் ஆன்சர் அது கேரண்டியாக வருமா? வரும். கேள்விகள் டவுட்ல கிளியரா? இப்போ அடுத்ததுக்கு வரும். நீங்க என்ன சொல்லி தருவீங்க? 8:15 இருந்து 10:15 ஈவன் 11:15 வரைக்கும் 3 மணி நேரம் லைவ் செஷன் இருக்கும். ஸோ 11:15 வரைக்கும் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கோ. சரியா? உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? 4, 5, 6 இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸையும் திரும்ப நடத்த போறேன். ஏற்கனவே உனக்கு ஒரு வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுக்கான ரெக்கார்டட் வீடியோவும் இருக்கு. இது நான் திரும்பவும் நடத்த போறேன். பிரிசம் கொஸ்டின், ஒரு சில கொஸ்டின்லாம் அன்னைக்கு நம்ம பார்க்க முடியல, அதெல்லாம் இதுல திரும்ப பார்ப்போம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் Day 3 என்ன செய்யலாம்? Day 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி ப்ராப்ளம்ஸில் சாப்டர் 1 to 3 இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்க்கணும். பயோ குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? 6 PM இருந்து 8 PM வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் 1 to 3 இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும். அகைன் ஃபைட்டர் பேட்சில் நான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அந்த ஃபைட்டர் பேட்சில் இருக்கிற வீடியோ பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிடு. அடுத்து நைட்டு திரும்ப 8:15 இருந்து 11:15 வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 5 மார்க்ஸ் சாப்டர் 1 to 3 இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கும் ரிவைஸ் பண்ண போகிறோம். நான் நடத்த போகிறதுல இருந்து தான் உனக்கு வரப்போகுது. அதனால நீ தைரியமாக இரு, என் கூட வந்து எல்லாத்தையும் அழகாக படித்து முடி. சரியா? இப்போ ஃபார் த ஃபைனல் டே, அதாவது 3.5 அந்த கடைசி நாள், ஓகேவா? ஸோ அன்னைக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி 6 இருந்து 8 மணி வரைக்கும் வந்து 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் திரும்ப ரீரிவிஷன் பண்ண போறீங்க.
இதுக்கு முன்னாடி நீ எத்தனை வாட்டி 5 மார்க் படிச்சிருக்க அப்படின்றத பற்றி எனக்கு கவலை இல்லை. 10 வாட்டி கூட படிச்சிரு, 11வது வாட்டி திரும்ப ரீரிவைஸ் பண்ணு. ஒரு வாட்டி தான் படிச்சிருக்கேன்னா சத்தியமாக ரீரிவிஷன் பண்ணணும். ஒரு 5 மார்க்கை படிச்சுட்டு அதை 2வது வாட்டி ரீரிவைஸ் பண்ணாமல் எக்ஸாம் பக்கம் போவாத. இதில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறேன், கோவமாகவே. அடுத்து 8:15 11:15 PM வரைக்கும் மறுபடி 2 and 3 மார்க்ஸ் எல்லா சாப்டர்ஸ்லேருந்தும் நடத்துகிறேன். இது கூடவே கம்பல்சரி கொஸ்டின்ஸுக்கான ஒரு சில ப்ராப்ளம்ஸும் சேர்த்து இந்த செஷனில் நடத்துவேன். இந்த செஷனை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாத, எல்லாருமே அட்டன் பண்ணு, ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபைனல் டே, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது செல்லும் சார். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாங்கள் இப்போ தனியாக என்ன படிக்கிறது, வாட் ஷுட் வி டூ? சி மை டே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெறும் 1.5 days தான் இருக்குது. அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு வர என்ன செய்யணும்? உனக்கு ஏற்கனவே ரெக்கார்டட் ஃபார்மேட்டில் 5th சாப்டர், அதாவது 5 மார்க்ஸ் எல்லாமே 4, 5, 6 இந்த சாப்டரில் இருக்கிறதுல ரெக்கார்டடாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு 6 PM 8 PM எல்லா 5 மார்க்ஸையும் படித்து முடிச்சிடுறேன். இந்த 3 சாப்டரில் நான் என்னென்னலாம் நடத்திருக்கணும் அதெல்லாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் உனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏன் கூட 8:15 11:15 வரைக்கும் சாப்டர் 1, 2, 3 நான் நடத்துகிற 5 மார்க்ஸ் லைவ் செஷனுக்கு வந்துரு. புரியுதா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர் திஸ், கரெக்டாக இந்த செஷனுக்கு வந்துரு. இப்போ நெக்ஸ்ட் ஃபைனல் டே நீங்கள் என்ன செய்யணும்? செல்ஃப் ஸ்டடியில் வந்து 1 மார்க்ஸ் சாப்டர் 1 6 வரைக்கும் எல்லாத்தையும் நான் மேரத்தானும் உங்களுக்கு முடிச்சிருப்பேன். புரியுதா? அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் உனக்கு 1 மார்க்ஸ் 1 6 வரைக்கும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ 6 PM 8 PM வரைக்கும் அதை ரிவைஸ் பண்ணு. சார் 5 மார்க்கு படிச்சிட்டேன், சரி ஓகேவா, 1 மார்க்கு படிச்சிட்டேன், 2 and 3 மார்க்கு எங்கே போவேன்? 2 and 3 மார்க்கு 8:15 11:15 வரைக்கும் அந்த ஃபைனல் டே உங்களுக்கு நான் லைவ் நடத்துகிறேன். ஸோ நீயும் 1.5 days எல்லாத்தையும் படிக்க முடியும். பயாலஜியை கம்பேர் பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சுத்தமாக டைம் இல்லை. என்னை கேட்டால் இது வந்து இன்ஜஸ்டிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இது சரியே கிடையாது. இப்படி ஒரு ஷெடியூலே வச்சிருக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2.5 days கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி உன் சுச்சுவேஷன் இது தான். இதை ஓவர் கம் பண்ணி நீ ஒழுங்காக படித்து ஆகணும். வேறு வழி இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறதுனால நமக்கு எதுவுமே மாற போகிறது இல்லை. புரியுதா? அடுத்த 3.5 days எல்லாருமே சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஒரு சில சாக்ரிஃபைஸஸை பண்ணி தான் ஆகணும். தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? உங்களோட பொழுதுபோக்கை தியாகம் பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ நாட் கோயிங் டு டூ சாக்ரிஃபைஸ், இந்த எக்ஸாமில் நம்மளால ஜெயிச்சு காட்ட முடியாது. சி, ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ லைஃப்பில் நல்லா ஷைன் ஆகணும், நல்லா வந்து மிளறணும், தகன்னு ஆசைப்படுறியா? அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்றை நீயே எரிச்சிக்கணும். சூரியன் ஏன் ஷைன் ஆகுது அப்படின்னா அது தன்னைத்தானே எரிச்சிக்குது. தன்னைத்தானே எரிச்சிக்கிறவங்க ஷைன் ஆக முடியும். கஷ்டம்தான். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா இப்போ கஷ்டப்படணும். எத்தனை பேர் அதுக்கு இப்போ கஷ்டப்பட ரெடியாக இருக்கு? ஐ எம் ரெடி. தீஸ் 3.5 days I am going to be at my peak. I am going to be very intense. I am going to be very sincere so that you are going to get 95+ in your exams. Are you going to stand with me? யாராவது இப்போ தான் இந்த சேனல் முதல்ல பார்க்குற அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் லைவ் வரணும்னு தோணும், இல்லைனா மறந்துடும். இது வரைக்கும் நான் சின்சியராக இல்லை சார், ஆனால் இனிமேல் நான் சின்சியராக படிக்கணும்னு நினைக்கிறேன், இனிமேல் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த சேனல் அடுத்த 3.5 days ஒரு லைஃப் சேஞ்சிங் சேனலாக இருக்கும். யூ கம் அண்ட் ஸ்டடி வித் அஸ். புரியுதா? லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் டூயிங் அவர் டார்கெட். குட் பை. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்டென்சிட்டியில் மறந்துட்டேன். வேதாந்துல MVSAT அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே எழுதுங்க. சரியா? இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th to 12th வரைக்கும் யார் வேணால் எழுதலாம். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அவங்க நிறையா கிஃப்ட் எல்லாம் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்பு, ஐஃபோனு, ஏர்பாட்ஸு, இதெல்லாம் வேதாந்தோடைய நீட் அண்ட் JEE கோர்சஸில் இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக படிக்கலாம், ஃபீஸே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு செகண்ட் வான்னு சொல்ல, நல்ல மார்க் எடுத்தாலே. புரியுதா? நல்ல மார்க்குனா எத்தனை கொஸ்டின் கேட்பீங்க? 45 கொஸ்டின் கேட்போம். இப்போது ஒரு பேச்சுக்கு நீ நீட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றியா? அப்போது 15 ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்படியே வந்து மேக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா மேக்ஸில் 20 கொஸ்டின்னு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலேருந்து மீதி மொத்தமாக 45 மார்க்ஸுக்கு தான் டெஸ்ட்டு. சரியா? எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணு. ஆஃப்லைனில் தான் நடக்குது. 4, 5, 11, 12 இந்த தேதியில் நடக்குது. அக்டோபர் மாதம் குவார்ட்டர்லி முடிஞ்சு தான். நீ இதில் நல்ல மார்க் எடுக்கல அது வேறு, ஆனால் எழுது. புரியுதா? நான் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு கூடுதல் ரீசன் தரேன். ஜனவரி, பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த 3 மாதம் நடக்க போகிற வேதாந்துல தீமினல் பெய்டு ப்ரோக்ராம் இருக்குல்ல,
பப்ளிக் எக்ஸாம் அப்போ செம்ம இன்டென்ஸாக அதில் கோச்சிங் இருக்கும். அந்த கோச்சிங் கிளாஸஸ் இந்த எக்ஸாமை ஆஃப்லைன் சென்டர்ஸில் வந்து எழுத போகிறவங்களுக்கு ஃப்ரீயாக நான் தரேன். நீ ஃபீஸே கட்ட வேணாம். அப்போது நான் இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா இது எந்த அளவுக்கு உனக்கு இந்த எக்ஸாம் பெனிஃபிட் ஆகும், அதனால தான் நான் தரேன். புரியுதா? நல்ல சான்ஸரா, மிஸ் பண்ணாமல் இதை எல்லாருமே எழுதுங்க. சரியா? இது சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதனால் இதையும் எக்ஸ்ட்ராவாக தனியாக எடிட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? பாய் பாய்.